திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளிய சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவும் கர்ணாவும் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலம்பாட்டத்தில் மோதுறதுக்காக வரவும் அப்போ மகன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனாக்கி வந்து அந்த புக்கில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து நடந்துரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகன் வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தோம்னா வந்து மகாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அதே நிலைமையில வந்து இங்கே இந்துமதியை தான் காட்டுறாங்க. அப்போ இந்துமதி வந்து நினைக்கிறாங்க நம்ம ஒருவேளை கர்ணாவை வந்து ரொம்பவே திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. கர்ணா எங்கே போனானே தெரியலையே இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி நம்ம கர்ணாவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா கர்ணா வந்து பாண்டிக்கிட்ட தன்னுடைய ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த ஃபோனில் யார் பண்ணினாலும் சரி தான் எடுக்கக்கூடாது, முக்கியமாக இந்துவே பண்ணினாலும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனனால அப்போ பாண்டி கையில் தான் அந்த ஃபோன் இருக்கவும் உடனே வந்து பார்க்கும்போது அவங்க இந்துமதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பாண்டி வந்து என்னது இந்துமதி தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா, நம்ம ஃபோனை எடுக்கவோ வேண்டாமான்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. வேண்டாம் நம்ம ஃபோனை எடுக்க வேண்டாம், அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்காமல் விட்டுறவும் அப்போ இந்துமதி பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க ஜெயந்தி வராங்க. என்ன இந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை கர்ணாவை நான் ரொம்பவே திட்டிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜெயந்தி வந்து எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் புடவை விஷயத்தில் இந்த மாதிரிக்கு வந்து எனக்கு கோவம் வந்தனால தான் நான் திட்டேன். அதுக்கப்புறம் கர்ணா எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கவும் சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகா வந்து எப்படியாவது இவங்களுக்கு நடக்கக்கூடிய சண்டை நம்ம தடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வரவும் அப்போ பார்த்தோம்னா வந்து கௌதம் ஏற்பாடு பண்ணினாங்களா ஒரு ஆள், அந்த ஆளை தான் காட்டுறாங்க. அப்போ அவர் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு சிலம்பாட்டத்தில் நான் இந்த சூழ்ச்சி பண்ணி இருக்கிறேன், அதனால நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவே இந்த மகா வந்து கேட்டிருந்தாங்க. இவர் என்னமோ வந்து சிலம்பம்னு சொல்லிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிற, என்னது சிலம்பம் என்னமோ சொல்லிட்டு இருந்தில்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஐயோ நம்ம பேசுனதை கேட்டுட்டா போலுக்குன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஓடி இருந்தாரு. அப்போ மகாவும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் ஒழிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கவங்க. அப்போ மகா வந்து அவரை தேடிட்டு இருக்கும் போதே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, நம்ம பேசுனதை அவள் கேட்டுட்டா, இப்போ நம்ம அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரிக்கு நான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறத ஒரு பொண்ணு கேட்டுட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கிற, எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ உளறி கொட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து திட்டவும் சரி இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்த சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் தான் வந்து அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே கௌதமும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவள் கௌதம் வந்து மகாவை பார்த்துருந்தாங்க. ஓஹோ இவாளை தான் சொல்லியிருக்கிறானா அப்படின்ட்டு உடனே சரி நான் பார்த்துட்டேன், நீ வந்து என்ன பண்ணு அவளை வந்து எப்படியாவது வந்து இந்த இடத்துக்கு வர வச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா மகாவோட கண்ணில் படும்படியாக அவர் ஓடவும் மகா வந்து துரத்திக்கிட்டு போகிறாங்க. அவங்க கௌதம் சொன்ன இடத்துக்கு அவங்க வந்துடவும் அடுத்தது மகாவுக்கு பார்த்தோம்னா அவங்க கர்ச்சிப்பில் ஒரு மருந்தை தடவி அவங்க மூக்கில் வைக்கவும் மகா அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆயிருந்தாங்க. எங்க பாரு இந்த போட்டி முடிய வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போகவும் அப்போ பார்த்தோம்னா இந்துமதியும் ஜெயந்தி அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது மகாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ மகாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஜெயந்தியும் இந்துமதியும் மகாவுக்கு முகத்தில் தனியாக தெளிச்சப்போ எழுப்பவும் மகாவும் எந்திரிச்சிருந்தாங்க. என்ன மகா எப்படி நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மகா நினைக்கிறாங்க நம்ம இவங்க கிட்ட உண்மை சொல்லலாமா வேண்டாமா, வேண்டாம் நம்ம உண்மை சொன்னோம்னா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் இல்லை யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன மகா எதுக்காக இந்த மாதிரி இடத்துல வந்து அப்படின்னு இந்துமதி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ இந்துமதி வந்து அவங்க கர்ணாவை பத்தின விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே மகா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னது நம்ம நினைச்ச மாதிரிக்கு அவங்களுக்கும் வந்து எதுவும் நடந்திருக்குது போலுக்கு, சாமியார் இந்த மாதிரிக்கு இந்துமதி அக்காட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல அவங்க ரெண்டோரோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, இப்போ எனக்கு பயமா இருக்குது, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கவும் அடுத்தது இந்துமதி வந்து சரி வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணாவும் திருவும் வந்து கோபத்தோடு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து வேற ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த போட்டியில் அவங்க ஜெயிச்சுட்டாக்கி கடைசி லாஸ்ட் போட்டியில் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க. அப்படி மோது தான் அவங்க கையில் வந்து அந்த சிலம்பத்தை கொடுப்பாங்க. அந்த சிலம்பத்தை வந்து யார் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவங்க வந்து அந்த நெத்தியில் அந்த பொட்டை வைக்கும்போது அதில் ஒரு மருந்து தடவி வச்சிருக்கிறாங்களா கௌதமும் கவிதாவும் சேர்ந்துட்டு அப்படி தடவின மருந்து வந்து அவங்க நெத்தியில் படும்போது அப்போ பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிகிறது தான் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கடைசி போட்டியில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து மோத ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த கம்பு வந்து அவங்க கையில் கிடைக்குது. இதனால பார்த்தோம்னா கவிதா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நம்ம வந்து அந்த மருந்து தடவின சிலம்பத்தை வந்து அவங்க கையில் கொடுத்தாச்சுது, இதில் யார் கதை முடிஞ்சாலும் சரி தான் நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கௌதமும்
அங்க வந்துருந்தாங்க. அப்ப கவிதா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது, கௌதம் சீக்கிரம் வா, நம்ம நினைச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சிலம்பம் வந்து அவங்க ரெண்டு ஒரு கையில தான் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறவும் ரெண்டோரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா அவங்க கிருபாவை தான் காட்டுறாங்க. கிருபா வந்து திவாகருக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன திவாகர், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவ வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு நாங்க போனேன், ஆனா அவங்க வீட்டுல யாருமே இல்லை, எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்களா அப்படிங்கவும், இது கிட்டதுமே வந்து திவாகர் வந்து இப்படி சொல்றதை பார்த்துட்டு கிருபா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, அவ உன்னை அடிச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறாளா குடும்பத்தோட, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாரு, நீ உடனடியா கிளம்பி வாடா அப்படிங்கும் போது நாங்க தான் வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பொண்ணோட கார் நம்பர் தெரியுமா, அந்த கார் நம்பரை மட்டும் நீ சொல்லு, நான் வந்து கர்ணாவை வச்சு அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து திவாகரும் அந்த காரோட நம்பரை வந்து அனுப்புறாங்க. அப்ப கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணவும், கர்ணா வந்து பார்த்தோம்னா அங்க சிலம்பல் ஆடிட்டு இருக்கனால அவங்க போன் எடுக்கவே இல்லை. சரி, நான் நேரடியா பாக்குறேன்னு சொல்லி நினைக்கும் போது, அப்போ வந்து அவங்க கிருபா வந்து அவங்க ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க எனக்கு தான் பரிவட்டம் கிடைக்கணும், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா எனக்கு தான் பரிவட்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போகவும், அடுத்தது ஊர்க்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, 2 குடும்பம் வந்திருக்கிறாங்க, அதில் யாராவது ஒருத்தருக்கு தானே நம்ம பரிவட்டம் கட்ட முடியும், அது மட்டும் இல்லாமல் திரு குடும்பத்தில் உள்ள அவருங்க தாத்தாவுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கிருபா வந்து இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்களும் ரொம்ப அதிர்ச்சியோட இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா வந்து கர்ணாவும் திருவும் வந்து பயங்கரமாக வந்து சிலம்பத்தை வச்சு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கவும், அப்போ கவிதாவும் அவங்க கௌதமும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த கர்ணா கிட்ட திரு வந்து தோக்க தான் போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும், அப்ப இந்துமதி அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கத பாக்குறாங்க. ஐயோ, இவங்களோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்ப பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் மும்முரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மகா வந்து பாக்குறாங்க கவிதாவை, ஒருவேளை வந்து இந்த கவிதா ஏதாவது சூழ்ச்சி பண்ணியிருப்பாளோ, இவ அடிக்கடி யாருக்கிட்டவே ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம நம்மளை யார் இந்த மாதிரிக்கு வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, அப்ப அநேகமாக வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, இப்போ இவங்க 2 பேருக்குமே எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க மகா. அதே நேரத்தில் இந்துமதியும் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா உன்னை நம்பி தானே அங்கே வந்தோம், இவங்க 2 பேருக்குமே எதுவும் நடந்துடக்கூடாது, சொல்லப்போனாக்கி அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அது மட்டும் இல்லாமல் கர்ணா வந்து எனக்காக தானே அவன் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டான், அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கவும், அதே மாதிரிக்கு மகாவும் வந்து நினைக்கிறாங்க. திருவும் சரி கர்ணானாவும் சரி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கவும் பார்க்கும்போது குறுக்க வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று வர மாதிரிக்கு தெரியுது. அப்படி வரும்போது அவங்களோட சண்டையில் வந்து இடைஞ்சலாகுது. அதே மாதிரிக்கு நெத்தி பொட்டியில வந்து அந்த சிலம்பத்தை கொண்டு வைக்கிறதுக்காக வரும்போது கரெக்டா பார்த்தோம்னா கவிதாவோட நெத்தியில கொண்டு அவங்க திரு வந்து வச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கவிதாவோட நெத்தியில வந்து இந்த சிலம்பத்துல உள்ள பொட்டை கொண்டு வச்சதுமே கவிதா அப்படியே வந்து அதிர்ச்சியா அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. ஏன்னா அதுல அந்த மருந்து தடவி இருக்கிறதுனால அவங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில ஏற்படணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. இதனால இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்குது. அடுத்து பார்த்தோம்னா என்ன நடக்க போகுது, கவிதாவுக்கு என்ன நடந்தது, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கௌதம் வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.